ரொம்ப முக்கியமான 3 பாயிண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா ப்ரீ ப்ராசஸிங், சொல்யூஷன், போஸ்ட் ப்ராசஸிங் அல்லது ப்ரீ ப்ராசஸிங், ப்ராசஸிங், போஸ்ட் ப்ராசஸிங். ப்ரீ ப்ராசஸிங்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர் இருக்குன்னா அந்த ஸ்ட்ரக்சரை நம்ம அனலைசிஸ் பண்ண போகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை வந்து ஏதாவது ஒரு CAD சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி மாடல் பண்ணிக்கலாமா? மாடல் பண்ணிக்கலாம் இல்லையா? அப்போ மாடல் பண்ணி அதை வந்து ஆன்சி சாஃப்ட்வேர்ல இம்போர்ட் பண்ணி அதுக்கு வந்து இந்த எண்டு ஃபிக்ஸா இருக்கணும், இந்த எண்ட்ல லோட் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற இன்புட் கண்டிஷன்ஸ் எல்லாம் கொடுத்து மெஷ் எல்லாம் பண்றதுக்கு பேர், இது வரைக்கும் பண்றதுக்கு பேர் தான் ப்ரீ ப்ராசஸிங். அப்படின்னா யூ ஆர் கோயிங் டு பில்ட் an FE மாடல் அல்லது ஃபைனட் எலிமெண்ட் மாடல். கரெக்டா? அடுத்த ஸ்டெப் என்னன்னா ப்ராசஸிங் அல்லது நியூமெரிக்கல் அனலைசிஸ். இதோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மோஸ்ட்லி நம்ம என்னெல்லாம் இன்புட் கொடுத்தோமோ அந்த இன்புட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த சாஃப்ட்வேருடைய பேக் எண்டில் கோடிங் எல்லாம் எழுதியிருப்பாங்க. சி ப்ரோக்ராமிங்லயோ அல்லது ஜாவா ப்ரோக்ராமிங்லயோ கோடிங் எழுதியிருப்பாங்க இல்லையா? அதுல வந்து பெண்டிங் ஈக்குவேஷனோ டார்சன் ஈக்குவேஷன் எல்லாமே இன்புட்டா கொடுத்து வச்சிருப்பாங்க. நமக்கு தெரியாது, அது சாஃப்ட்வேர்ல பார்க்க முடியாது இல்லையா? ஏன்னா நம்ம பார்க்கறது எல்லாமே அவுட்புட் ரிசல்ட். அப்போ நம்ம கொடுத்த இன்புட்டுக்கு தகுந்த மாதிரி அதுவே அந்தந்த ரெஸ்பெக்டிவ் ஈக்குவேஷன்ஸ் எடுத்து சால்வ் பண்ணி நமக்கு ரிசல்ட்டை கொடுக்கும். அந்த ப்ராசஸுக்கு பேர் என்ன? ப்ராசஸிங் அல்லது சொல்யூஷன் அர்த்தம். மூணாவது ஸ்டெப் என்னன்னா போஸ்ட் ப்ராசஸிங், விச் மீன் தட் ஃபைனல் ரிசல்ட். இந்த ரிசல்ட் தான் நம்மளுடைய அவுட்புட். அப்போ ஒரு FEMல வந்து 3 ஸ்டெப் ரொம்ப முக்கியமான ஸ்டெப்ஸ் இருக்கு. ப்ரீ ப்ராசஸிங், சொல்யூஷன் அல்லது ப்ராசஸ், போஸ்ட் ப்ராசஸிங். ப்ரீ ப்ராசஸிங்னா மாடல் எல்லாமே பவுண்டரி கண்டிஷன் மெட்டீரியல் எல்லாம் கொடுத்து ப்ரிப்பேர் பண்றது. ப்ராசஸிங் அப்படிங்கிறது அது ஆட்டோமேட்டிக்கா அந்த ரெஸ்பெக்டிவ் ஈக்குவேஷன்ஸ் எடுத்து சால்வ் பண்ணி நமக்கு ரிசல்ட்டை கொடுத்துரும். போஸ்ட் ப்ராசஸிங் அப்படிங்கிறது வந்த ரிசல்ட்டை நமக்கு ரீட் பண்ண தெரியணும். ஸ்ட்ரெஸ்ஸா, ஓகே, எவ்வளவு மெகா பாஸ்கல் வந்திருக்கு அல்லது எவ்வளவு நியூட்டன் பர் மில்லிமீட்டர் ஸ்கொயர் வந்திருக்கு அல்லது சம்டைம்ஸ் நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர்ல வந்துச்சுன்னா அந்த வேல்யூ எப்படி நியூட்டன் பர் மில்லிமீட்டர் ஸ்கொயர்லயோ அல்லது மெகா பாஸ்கல்லையோ கன்வெர்ட் பண்றது, எங்க அதிகமான ஸ்ட்ரெஸ் இருக்கு, எங்க கம்மியான ஸ்ட்ரெஸ் இருக்கு, ஏதாவது இதை ஆப்டிமைஸ் பண்ண முடியுமா, மெட்டீரியல் ஏதாவது குறைக்க முடியுமா, அல்லது இது ரொம்ப டேஞ்சரா இருக்கு, ஃபெயிலியர் ஜோனா இருக்குது, அப்ப மெட்டீரியல் ஏதோ இடத்துல சப்போர்ட்ஸுக்கு ஆட் பண்ணி இதை ஸ்ட்ரென்த்தோ இதோட ஸ்டிஃப்னஸோ அதிகப்படுத்த முடியுமா, இப்படிங்கிற ஜஸ்டிபிகேஷனை யாரு கொண்டு வரணும்? அனலைஸ் பண்ற நம்ம தான் கொண்டு